ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். குயிக்காக, ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப பக்காவான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா தக தக தகன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தா நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த ரெசிப்பியில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எந்தவித மசால் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். அப்போது மசாலா இல்லாமையே இந்த டேஸ்ட் பக்கா டேஸ்ட்டில் அந்த நான்வெஜ்ஜு வறுவல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வறுவல். சிக்கன் வறுவல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குயிக்காக, ஈஸியாக, பிகினர்ஸும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி பள்ளிபாளையம் சிக்கன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவினதுக்கப்புறம் திரும்ப மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இதில் காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு விதையெல்லாம் நீக்கிக்கலாம். விதை வேண்டியதில்லை. விதையை நம்ம எடுத்துட்டு அது விதையை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விதையெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், காஷ்மீர் மிளகாய் போட்டால் கொஞ்சம் கலர் வரும். அதுக்காக காரம் இருக்காது. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் தான் நல்லா வதங்க போகுது. அதனால் இப்போது பூண்டு இடித்து சேர்த்திக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டு இடித்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுக்கூடிய காஞ்ச மிளகாயை சேர்த்திக்கலாம். மிளகாய் கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுபடணும். நல்ல வாசனை வரும் சூப்பராக அந்த எண்ணெயில். நம்ம நல்லெண்ணெயில் வேணாலும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் 250 கிராம் சின்ன வெங்காயம், அதாவது 1/4 கிலோ. நான் குட்டி குட்டியாக இருக்கனால முழுசாக போட்டுட்டேன். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு இனிப்பு சுவை மாறிடும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். குட்டி குட்டி பீஸாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வுட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியல, நம்ம ஸ்டீல் கரண்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த சிக்கன் நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடும். உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த நிறம் கொஞ்சம் மாறும். போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஒயிட் ஆகி அதுக்கப்புறம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். புரியுங்களா? இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை திரும்பி கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி விடுது பார்த்திங்களா? இப்போ லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி விட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி விடலாம். இப்போ காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. அந்த நல்லா வேகும்போதே அந்த மிளகாய் வெந்தால் அதோடைய நிறம் ரெட் கலராக வரும். நம்ம மிளகாத்தூளே போடவே வேண்டியது கிடையாது. இப்போ திரும்ப லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு குக்காகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். நம்ம முதல் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ நல்லா குக்காகும்போது நல்லா சாஃப்டாகி வருதா. தண்ணி எல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றிடாதீங்க. குட்டி டம்ளரில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா கொஞ்சம் சிக்கன் வேகணும். குழந்தைகள்லாம் சாப்பிட்ணுன்னா நல்லா வெந்திருக்கணும். எல்லோரும் யார் சாப்பிட்டாலுமே இல்லைங்களா? இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
கலந்து விட்டு திருப்பியும் லிட்டு போட்டு விட்டுறலாம். லிட்டு போட்டு திரும்ப வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா வறுவல், சிக்கன் வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் ரெடி. எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஸ்பைசஸ்ஸு அரைக்கிறது எதுவுமே தேவையில்லை. நினச்ச உடனே பண்ணிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான சுவையில். கடைசியாக வந்து கண்டிப்பாக சிக்கன்னால ஒரு பெப்பர் போட்டால் தான் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகுத்தூள் சேர்த்துனோன்னாவே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாமா? கலர்ஃபுல்லாக நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்தல. மிளகாய் மட்டும்தான் போட்டோம். ஆனால் அந்த நிறத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து சொல்லிக்கவே வேண்டாம். அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக. இப்போது பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து குயிக்காக நம்ம வந்து பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. தேங்க் யூ.